பல்லடத்தில் கல்லூரி மாணவி சொந்த அண்ணனால் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலைக்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்தவர் வித்யா. இவர் கோயம்புத்தூர் அரசு கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பல்லடத்தை அடுத்த பருவா என்ற கிராமத்தைச் சேர்ந்த பகுதியை சேர்ந்தவர் வித்யா. இவர் அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய வெண்மணி என்பவரை காதலித்து வந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவரது வீட்டில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வித்யா இறந்து கிடந்திருக்கிறார். இதனை காவல்துறையினருக்கு அவரது பெற்றோர்கள் தெரிவிக்காமல் உடனடியாக அவரது உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவரை காதலித்து வந்த வெண்மணி என்ற இளைஞர் காவல்துறையிடம் அளித்த தகவலின் பேரில் தனது காதலினுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவர் காவல்துறையிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் தலைமையில் அவரது வித்யாவினுடைய உடல் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுத்து உடற்கூறு ஆய்வானது செய்யப்பட்டது. உடற்கூறு ஆய்வின் பொழுது அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாலே இந்த மரணம் நிகழ்ந்திருப்பதாக அந்த உடற்கூறு ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதை தொடர்பாக போலீசார் பெற்றோரிடம், அதாவது வித்யாவினுடைய பெற்றோரிடம் விசாரணை செய்த பொழுது வீட்டில் இருந்த இரும்பு பீரோ அவரது தலையில் விழுந்து மரணம் அடைந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முன்னும் பின்னும் முரணான தகவல்களையும் அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து வித்யாவின் உடன் பிறந்த சகோதரர் சரவணனிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. சரவணனும் இந்த தகவல்களுக்கு முன்னுக்கு முரணாக பதிலளித்திருக்கிறார். அவரிடம் மேலும் விசாரணை நடத்திய பொழுது மாற்று சமூகத்தை சார்ந்த வெண்மணி என்கிற இளைஞரை வித்யா தனது தங்கை காதலித்து வந்ததால் ஆத்திரத்தில் அவரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது கொலை வழக்காக மாற்றப்பட்டு வித்யாவின் சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல் குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக அவரது பெற்றோர்களையும் இந்த வழக்கில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் முதற்கட்ட விசாரணையிலும் அதே போன்ற அந்த பகுதியிலும் இது ஒரு ஆணவ கொலை என்ற தகவல் வேகமாக பரவியது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஆணோ பெண்ணோ காதலிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அவர்களுக்கு இடையே மற்றவர்களால் ஏற்படக்கூடிய கொலையோ அல்லது தொந்தரவோ இருந்தால் அதை ஆணவ கொலையாக பொதுவாக நாம் சொல்லி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இரண்டு பேரும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடிப்படையிலும் பொருளாதார ரீதியிலேயே இந்த பிரச்சனை, அதாவது வெண்மணி என்ற இளைஞருடைய பொருளாதாரம் சற்று குறைவாக இருந்த காரணத்தினாலேயே அவர்கள் இந்த திருமணத்திற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தனது தங்கையை ஒழுங்காக படிக்க கூறியதாகவும் அவர் அதை மறுத்துவிட்டு தொடர்ந்து வெண்மணி இளைஞரை திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருந்ததால் இந்த கொலையை செய்திருப்பதாகவும் சரவணன் அவரது சகோதரர் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து ஆணவ கொலை என்ற தகவல் பரவிய நிலையில் காவல்துறை தரப்பில் இது ஆணவ கொலை இல்லை என்கிற மறுப்பு தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.